ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூடான ஒரு லெமன் ரைஸும் கிறிஸ்பியான ஒரு முட்டைக்கோஸ் போண்டாவும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டோன்னு வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம் ரெண்டும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ரெண்டும் மிக்சடாக கலந்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சமாக இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகா நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் வாங்க. அதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு கிளறி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாதத்தை தனியாக வடித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் அந்த சாதத்தில் கொஞ்சமாக லெமன், ஃபஸ்ட்டில் லெமன் தான் ஊற்றணும். அதுக்கப்புறமா வறுத்த மசாலாலாம் அதில் சேர்த்துக்கலாம் வாங்க. வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த லெமன் ரைஸ்க்கு. பாருங்கள், இந்த மாதிரி மிக்சடாக கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. கொத்தமல்லி தூவி எடுத்துக்கிட்டால் லெமன் ரைஸ் ரெடி. பாருங்கள், இந்த லெமன் ரைஸ் ஆஃபீஸ் போகிறவங்கலேருந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பலாம். அதுக்கப்புறம் போண்டா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது எல்லாம் போட்டு மிக்சடாக கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாம் கலந்துக்கலாம் வாங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் கோஸ், அதில் பாதி போட்டால் கூட பரவாயில்ல, போதும். இந்த மாதிரி பாதி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே மிக்சட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டில் நாம் மிக்சிங் பண்ணிக்கணும் முதல்லையே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஃபுல்லாக எல்லாமே ஒரு சேர எல்லாமே கலந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கடாய் ஒன்று வச்சு எண்ணெய் பொரிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு போண்டா மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டால் போதும். சின்ன சின்ன சைஸாக நாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கலந்துக்கலாம். திட்டமான சைஸ் போட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், போண்டா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த போண்டா நம்ம ஈவினிங் டைமில் டீக்கு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். நம்ம லெமன் ரைஸ், வெரைட்டி ரைஸ் கூட இந்த போண்டா வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.